ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி மரத்தை தான் மைன் பண்ணணும். மரத்தை மைன் பண்ணிட்டு அதை வச்சு வாக் பிளாங்க் செய்யணும். அந்த பிளாங்க் செஞ்சு அதில் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். இருங்க, அது ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். இந்த மரம் ஃபுல்லாக மைனிங் பண்ணிக்கலாம். 3 மைனிங் பண்ணியாச்சு, 4 5 பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சது போதுங்க. இப்போது நம்ம வாக் பிளாங்க் செய்யணும். இது நம்மளால் 20 செய்ய முடியும்னு போட்டுருந்துச்சு. சரி, 20 செஞ்சிடலாம். இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செய்யணும். அப்புறம் அதில் இதெல்லாம் தேவைப்படும். இந்த மைனிங் பண்ணுறதுக்கு பொருள், ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஸ்வாடு எல்லாம் செஞ்சுக்கலாம். இதில் இப்போ இதில் காட்டுறது பார்த்தீங்களா, இது ஒன்று பிக்காக்ஸு. இப்போது இதை வச்சு நம்ம ஸ்டிக் செஞ்சுக்கலாம். ஸ்டிக் செஞ்சு இப்போது ஆக்ஸு இவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ இதை உடச்சிட்டேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம இதை வச்சு ஸ்டோனை மைன் பண்ணலாம். இது இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டோனை மைன் பண்ணி இந்த இதுவாக மாற்றணும். எல்லாத்தையுமே கோல்டு எல்லாம் இருக்குது. எல்லாம் இன்னும் போக போக நம்ம மைனிங் பண்ண தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோனு. அதனால் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வுட்டு பண்ணிட்டு வரலாம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன் மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு நம்ம ஃபர்னேஸ் செய்யணும். ஃபர்னேஸ் செஞ்சால் தான் கோல்டு, இது அயனு எல்லாம் உருக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு பிக்காக்ஸும் ஒரு ஆக்ஸும் செஞ்சுக்கலாம். இதில் இல்லை ஸ்வாடு கூட அவ்வளோ தேவையில்லைங்க. நமக்கு பிக்காக்ஸ் தான் முக்கியம். இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு கல் தான் இருக்குது. சரி, நம்ம 9 வேணும். நமக்கு 9 இருக்கா? இன்னும் ஒன்று வேணும். 9 வந்துருச்சா? கரெக்டாக 9 இருக்குங்க. இதை வச்சு ஆல்ரெடி செஞ்சிட்டேனா 2 ஸ்வாடு? பார்க்கவே இல்லைங்க நான். ஐயோ, சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அடுத்து இந்த இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம். இப்போ இதை மைன் பண்ணிக்குவோம். இங்கே ஒன்றும் தேவைப்படாதுங்க. நமக்கு இது கோல் தான் நமக்கு முக்கியம். கோல் வச்சு நம்ம டார்ச்சு செஞ்சுக்கலாம். இருட்டில் மைனிங் பண்ணுற போகும்போது அந்த கேவுக்குள்ளெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு தான் நம்ம கோல் மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 கோல் இருக்குது நம்மகிட்ட. இங்கே இருந்து மேலே இங்கே இருந்தாங்க ஸ்கெலிட்டனை எலும்பு கொடுத்தலையா? டேய், ஐயோ, வரானே, அடிக்கிறான். டேய், விட்டுறானே. சரி, அடிச்சாச்சு. அவன்கிட்ட நமக்கு பவு கிடச்சிருக்கு. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. மாட்டிக்கிட்டேன். செத்துட்டேன். தப்பிச்சிட்டேன். 1/2 ஹெச்பியில் தப்பிச்சிருக்குங்க. இப்போ இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். சரி, ஓகே. இப்போ இங்கே ஒரு ஆடு இருக்குது. இந்த ஃப்ளிண்ட்டு கிடச்சிருச்சு. இங்கே இருக்க ஆடு அடிச்சாச்சு, அதுக்கிட்ட சாப்பாடு கிடைக்கும். இன்னும் செக்கில் வந்ததுன்னா செத்துருப்பேன். இந்த ஆடு அடிச்சு ஓடாது, நில்லு. ஐயோ, ஆடுன்ற பாருங்க, பண்ணி. ஐயோ, இதை அடித்தோன்னா நமக்கு ஒன்று கிடைக்கும். அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பண்ணிடலாம். இது சாப்பிடலாம். அந்த ஃபர்னேஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்களாங்க, அதை வச்சு நம்ம சாப்பாடும் சமைக்கலாம். அதுக்கும் முக்கியம்தான் ரொம்ப. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கோல் தான் யூஸ் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச்சு கூட பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிக்கு ஒரு கோல் தான். நம்மளால் 16 செய்ய முடியும். 16 செஞ்சாச்சு. உடச்சிக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஃபர்னேஸ் இருக்குது. வேறு ஏதாச்சும் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 ஆடு தேடணுங்க. செம்மறி ஆடு 4 வேணும் நமக்கு.
4 இருந்தால் நம்ம வந்து பெட்டு 3 வேணும். 3 இருந்தால் நம்ம வந்து பெட்டு செஞ்சிடலாம். ஐயோ என்னது இது தூரத்தில் ஜாம்பி தானே? ஏங்க ஜாம்பிங்க? ஐயோ போ ஐயோ வருதுங்களே. ஐயோ சத்தங்க. ஐயோ போச்சு. ஐயோ எங்கே ஸ்பான் ஆயிருக்கேன்? நான் ஸ்பான் ஆன இடத்துலையே தான் இருக்கேன். ஐயோ கீப் இன்வென்ட்ரி வேறு ஆன் பண்ண மாட்டேன். நார்மல் மோடுன்றனால அது வேறு இல்லையோ. இப்போ இங்கே தானே போகணும். கரெக்டாக இதோ இங்கே தான். இங்கே கரெக்டாக இறங்கிடணும். இப்போது வந்து போய் ஜாம்பி இருக்கணுமே அடிக்கிறதுக்கு. இல்லை இந்த லூட்டில் அப்படி பாருங்க தெரிச்சிருக்குன்ட்டு. ஏய் வராத போயிடு. போ அதுதான் சாவடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம அடிக்கணும். ஒரு கத்தி வச்சுருக்குங்க. அதுக்கிட்டேருந்து நமக்கு ஆர்மரும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. அதுனா அது ஆர்மர் போட்டிருக்கு, ஆனால் நமக்கு கிடைக்கல. என்னென்னமோ சவுண்ட்லாம் கேட்குதுங்க. ஐயோ இங்கே 2 டார்ச்சு தாங்க வேஸ்ட். என்னென்னமோ ஐயோ தண்ணிக்குள்ளே தான் வந்திருக்கேன். ஸ்பைடர். ஐயோ திருப்பி தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க. இப்போ நம்ம வந்து எப்படி போகிறது? டார்ச் வச்சு பார்ப்போம். ஏய் ஸ்பைடரு நம்ம சர்வே கூட பண்ண முடியாதுங்க. நான் எங்கனே தெரியல. அது உள்ளே வந்துக்கிட்டு இருக்கானு. இவனா? ஐயோ கடல் ராஜா. ஐயோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டு மேலே போடலாங்க. ஐயோ இன்னைக்கு இந்த தண்ணியில் தான் கண்டம் போல இருக்குங்க. ஐயோ திருப்பி உள்ளே போயிட்டுருக்கிறேன். இங்கே நமக்கு வந்து அயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே சுற்றி கிடச்சாலும் நான் தேர்ந்த கேவுக்கே வந்துட்டேங்க. சரி என்னது வைக்க முடியல. என்னது இது? தண்ணிக்குள்ளே இருக்கண்ணா. ஓகே இப்போ தாங்க தெரியுது. அப்போ போய் தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்து பொறுமையாக வைக்கணும். இல்லை எங்கேயாச்சும் அயன் இருக்கா? எங்கேயுமே இல்லைங்க. கீழே இறங்கினா நமக்கு அயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிராவல் தானேங்க இது. என்ன ஒத்துரல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு கீழே போயிடலாம். தொடச்சிட்டு நம்ம கீழே போனால் அங்கே வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அயனு. ரொம்ப நெருப்பு பக்கத்தில் போனால் நமக்கு வந்து கோல்டு டைமண்டு எல்லாம் கிடைக்கும். ஐயோ எங்கே இருக்குன்னு தெரியலையே. இன்னும் இப்போ வந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. அயன் தாங்க கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு. அங்கே பார்த்தீங்களா க்ரீப்பர் வேறு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவனுக்கு நானே வழி கொடுத்துட்டேங்க. போடா சாவ மாட்டேங்கிறான். அப்போ என்னடா டே எங்கள் பக்கத்தில் வெடிச்சிக்கினே இருக்கீங்க? எங்கே இருந்துடா வரீங்க? பக்கத்தில் ஸ்பான் இருக்கின்னு இருக்கா? ஐயோ இந்நேரத்துக்கு நான் வந்து கீழே குச்சிருந்தேன்னா இங்கே எங்கே வந்துருக்கு கூட. எங்க கோல்டு கண்டுபிடிச்சோம். நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்து இங்கே இருக்குங்க. ஐயோ அவன் வரேனே. இங்கே விட்டுரு. ஐயோ சாவ போகிறேங்க நான். ஐயோ முடிச்சு விட்டாங்க. ஐயோ தண்ணி எங்கே இருக்குன்னு தெரில. முடிச்சு விட்டாங்க. நம்ம செஞ்சது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ எங்கே இருக்கோம்? அதே இருந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நமக்கு டார்ச் தேவைப்படும். அதனால் ஒரு 3 மட்டும்
எடுத்துக்கலாம். இங்கே நான் வச்சது இங்கே பார்த்தா ஒன்றுமே இந்த வழியாக தான் போனேன் நான் கூட தெரிலங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க, நான் வந்து நல்லா மாட்டிட்டேன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ ஒன்றுமே தெரில. இது தெரிஞ்சு எல்லா இதுவுமே வேலையும் ஃபஸ்ட்லேருந்து நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், நான் வந்து அதெல்லாம் தேடிட்டு கண்டினியூ. கைஸ் அந்த லூட்டாக பொறுக்கிட்டு வந்து நான் இங்கே ஆடு இருந்துச்சு 2. ஆனால் ஒயிட் கலர் ஒன்றா ஒயிட் கலர் மட்டும்தான் நமக்கு 3 வேணும் அப்படின்னு சொல்லி வாயை மூடி எடுத்துக்குள்ளே இன்னொன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடச்சிட்டு இன்னும் ஒன்றே வேணுங்க நமக்கு. ஆடு எங்கே இருந்தாலும் வந்துடு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தால் ஒரு ஆடை கூட காணும். எங்கடா லூட்டலான்னு கேட்டிங்கன்னா லூட்டெல்லாம் பாதி இவ்வளோதாங்க இருக்குது. கிராஃப்டிங் டேபிள்லாம் பொறுக்கலை, நான் போயிட்டு காணும்னு விட்டுட்டேன். இப்போ போச்சு மொத்தமும். நான் வந்து இது மட்டும்தான் கிடச்சிது. காபிள் ஸ்டோன் மட்டும் வர வழியில் அவ்வளோ மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 64 வர வரைக்கும் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வந்து நம்ம இந்த பிரிட்ஜ் பிளாங்க் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம இன்னும் ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். இது தாங்க சுற்றுறேன் கிராஃப்டிங் டேபிள் செய்யறது அது செய்கிறதுன்ட்டு. இன்னும் நான் ஒரு அயனை கண்டுபிடிக்கல. அயனு இன்னும் ஒரு ஆர்டர் இருந்தால் தான் சொல்லப்போனால் வந்து இது பெட்டே செய்ய முடியும். அப்படியே ஒரு நைட் அதை தேடி டேக்குள்ளேயே போயாச்சு, சர்வே பண்ணியாச்சு. வெளியெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அப்படியே அதே மாதிரி தாங்க நீச்சல் அடிச்சுட்டு இங்கே நடுவில் ஒரு இடத்துக்கு வந்தேன். அங்கே போய் பார்த்தா வலி மறந்துடுச்சு, திருப்பி வந்தாச்சு. சரின்னு சொல்லி எடுத்தாட்டு அப்போயே நான் 2-3 வாட்டி வந்த இடத்துக்கே வந்தேன். நான் வந்துட்டு 2-3 வாட்டி செத்துட்டு போயிட்டு லூட் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால கூட அந்தமாதிரி ஆகிருக்கலாம் தெரியல. ஃப்ளிண்டெல்லாம் போச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் இன்னொன்று இருக்கு. எனக்கு ஒரு பிளான் இருக்குங்க. அப்படியே நம்ம கீழே குச்சோன்னா வந்து கன்ஃபார்ம் நம்ம செத்துருவோம். ஆனால் அதை உடச்சி விட்டா தண்ணி வந்து கீழே போயிடும். இப்படி ஐடியா. அந்த தண்ணி வழியாக நம்ம வந்து போயிடலாங்க கீழே. பார்த்தீங்களா எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கீழே வந்து இது இருக்குது. ஐயன் இருக்குங்க போடுற அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொடிக்கே செத்துட்டாங்க வெயில் பட்டனால. ஓகேன்னு சொல்லிட்டு எங்கடா டே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா காணுங்க. நான் இன்வென்ட்ரியில் செக் பண்ணி பார்த்தேன், நானும் எடுக்கலைங்க. போய் வேறு யார் எடுத்திருப்பா? எனக்கு தெரிஞ்ச அந்த க்ரீப்பர் வெடிச்சாலங்க அதில் தான் மொத்தமாக ஐயோ 2 ஸ்கெலிட்டன் இருக்காங்க. மொத்தமாக சேர்ந்து அம்பூட்டாயின்னு செத்துருவோம். ஐயோ சாப்பிட்றேன் ஐயோ. எங்க சொல்லி முடிஞ்சு ஐயோ சொல்லி முடிஞ்சு ஐயோ முடிச்சு விட்டாங்க. ஏன்டா டே நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா? திருப்பி அங்கேயே ஸ்பான் ஆயிருக்கேங்க. ஏங்க எனக்கு புரியலைங்க, எங்கே போனாலும் வந்துடுறேங்க. திருப்பி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏங்க எனக்கு புரியல. எனக்கு என்ன பெட்டு செலவு 3 உள்ளு வேஸ்ட்டு. ஏன்டா இப்படி இருக்கீங்க டே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பிரிட்ஜ் பிளாங்கை செஞ்சேங்க. கிட்டத்தட்ட 15 வாட்டி கிட்ட செத்துருப்பேன் நான். அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டில் பார்த்து தான் காட்டினேன். பாதிக்கே புண்ணா அப்புறம் முழுசுக்கெல்லாம் என்னங்க ஸ்வாடையெல்லாம் போச்சு. திருப்பி ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களுக்கு தெரியல. காபல் ஸ்டோன் டே ஏன்டா டே அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே. அவ்வளோ கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. எப்பா ஐயோ ஆனால் கூட இவங்க உள்ளேயே சாவடிச்சிட்டாங்க.
இந்த காபிள் ஸ்டோனையாச்சும் உடச்சி நம்ம இன்றைக்கி சர்வை பண்ணுறோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஐயனையாச்சும் கண்டுபிடிக்கணும். ஐயன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஐயனில் வந்து நம்ம ஒரு பொருளை செய்கிறோம். செஞ்சுட்டு தான் இந்த பார்ட்டை நம்ம அதுக்கு தான் முடிகிறோங்க. ஓகேவா? ஒட்ரா கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி செத்தனோ தெரில எனக்கு. இல்லை என்னாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே போட்டால் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. சூப்பரு. நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த வழியாக தான் போயிருப்போம்னு நான் ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் போகும்போது வேறு வழியாக போயிட்டேன். ஐயோ இங்கே பாருங்க எந்த மணிக்கே விட்டுறா என்ன. ஆனால் இப்போதைக்கு அதிக முடியாது நம்மளால். ஐயோ அவன் எங்கெங்க அடித்தான். ஐயோ வந்து மண்டையிலக்கின்னு போட்டு போகிறான். டேய் ஏன்டா டேய். என்னோட கிராஃப்டிங் டேபிளை காணும். எங்கே போச்சுன்னு தெரியல. சரி பிரச்சனை இல்லை. 4 வேணுமா? பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். பிரச்சனை வந்துடுச்சு. சரி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஐயனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறோம். சரி ஐயனை வந்து கண்டுபிடிக்கிறோங்க. கண்டுபிடிச்சி ஐயனில் கன்ஃபார்ம் ஒரு பொருளை செஞ்சுட்டு தான் இன்றைக்கி நான் இந்த பார்ட்டை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 இருக்குது. டக்குன்னு இதை போட்டு ஆக்ஸில் 1 பிக்ஆக்ஸில் 1 செஞ்சுட்டு ஆக்ஸ்லாம் நமக்கு இதெல்லாம் மைண்ட் பண்ண வரும்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு டார்ச்லாம் போயிடுச்சிங்க இவங்களால். புலம்பிக்கிட்டே இருக்கானா நம்ம முடிப்போன்னு சொல்லிட்டு இந்த கோலெல்லாம் மைண்ட் பண்ணேன். ஏங்க இந்த க்ரீப்பர் மட்டும் வராமல் இருந்தாலே செஞ்சிடலாங்க. இதில் நம்ம அதிகமாக செத்ததே அவனால தான். சரி ஓகே கோலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் வந்து நிறைய இது டார்ச் செய்ய முடியும். டே கீழே வாடா டேய். இது இங்கே மாட்டிக்கிச்சு. ஏவா கீழே வா. வந்துருச்சு. எவ்வளோ டேய். சரி பிரச்சனை இல்லை. 7 கிடச்சிருச்சு. ஒரு 10 கிடச்சிச்சுன்னா நம்ம போயிடலாம். கரெக்டாக 10 தாங்க இருக்குது. போட்டுட்டு வந்து ஸ்டிக்கு இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக 24 செஞ்சுருக்கோம். இந்த வழியெல்லாம் நம்ம வந்திருக்கோம். இதோ இருக்காங்க விச்சுங்க. ஏன்டா டே இங்கெல்லாம் இருக்கிறீங்க. பவர் போட்டால் நம்ம செத்துருவோம். அதனால பொறுமையாக இப்படியே போயிட்டோம். நீங்கள் எங்கேயோ இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. வந்திருக்கோமோ இப்படி வச்சுருக்கானுங்க. ஏதாச்சும் பண்ணுறானான்னு பார்ப்போம். ஐயோ போட்டாங்க பாய்சனா. ஐயோ ஏங்க 40 நிமிஷத்துக்குங்க இருங்க. அது விச்சே தப்புடா. எங்க 1/2 ஹெச்பியில் விட்டுருக்காங்க. ஏன்டா எல்லாம் இப்படியே இருக்கீங்க. இவனா எங்க போனாலும் ஒவ்வொரு மாதம் பார்க்குறாங்க. ஐயோ இவனே தண்ணிக்குள்ள முங்கிடுறா. ஓடு அம்பு ஓடுறதுக்கு முன்னாடி ஓடி போயிடலாம் வெளியே. நமக்கு எதுக்கு வேணும் சண்டை. போயிடலாம். யார் வந்துடுவானு டக்குன்னு மைண்ட் பண்ணுறா. ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து போட் செய்யணும். போட் செஞ்சேன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
போட் இதில் இருக்கு. போட்டு போட்டு போட்டே போட்டே போட் இது இருக்குது. எதுவாக இருந்தாலும் 1 2 3 4 5 வேணும் போல் இருக்குது. அப்போ இங்கே நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சு மாற்றிக்கலாம்ல. இப்போ இது வச்சா நம்ம வந்து போட்டு செஞ்சிடலாம். போட் இது இருக்குது. ஐயோ, எல்லாம் மைண்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு பயமாகவே இருக்குங்க. பாரு, எங்கள் போட்டை காணோம். போட்டு சிம்பிளை காணும்டா. ரே, இது வந்துச்சு இப்போ தான். இது வந்துடுச்சு. வச்சு நம்ம இப்போ நம்ம ஒரு பெரிய கேவா இல்லைன்னா வில்லேஜாச்சும் கண்டுக்கணும். எல்லாம் இருக்கு. ஆடுதாங்க 2 கிடைக்குது, 3வது கிடைக்கிறதுக்கு முன்னாடி செத்துடுறேன். 2 கிடைக்குது, 3வது கிடைக்கும் முன்னாடி செத்துடுறேன். இதே தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 HP சுற்றிக்கிட்டு இருக்கேன். பெட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். டேய் டேய், அப்பா வந்துடுச்சு. ஐயா ஐயன்லாம் இங்கே இருக்கிறத விட தண்ணிக்குள்ளே இருக்குங்க, நிறைய இருக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே வந்து நம்ம சாதாரணமாக மைண்ட் பண்ணுறத விட டபுள் மடங்கு டைம் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து மூச்சு மட்டும் இருக்கிற அரை எஸ்பிஎம் போயிடும் நமக்கு. திருப்பியும் அந்த இடத்துலேருந்தே வாப்பா தம்பின்னுருவாங்க. இப்பொழுது நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணலையா? ஸ்பைடர், ஐயோ க்ரீப்பர் எங்கே பார்த்தாலும் ஒரே மாப்ஸுங்க. அங்கே என்னென்ன க்ரீப்பரு எலிட் இருந்தால் ரொம்ப டேஞ்சருக்கு. தூரத்துலேருந்து அம்பூட்டா கூட 2 HP போகும். இப்போ இருக்கிறது கூட 6 HP தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழியே இல்லை. ஆனால் தண்ணி மட்டும்தான் இருக்கு. ஆனால் தண்ணியை நோக்கி போயிட்டுருக்கிறேன் நான். இது பார்த்தா தரையில் ஒரே டால்ஃபின். சரி, ஒரே யூடியூப் முடிச்சுட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. நான் 6 HP வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் கன்ஃபார்மு. ஆனால் வந்து நம்மளால் ஒன்றுமே இப்போ பண்ண முடியாதுங்க. பெட்டும் பண்ணல நான் இன்னும். இதுக்கு மேலே தான் நான் வந்து பெட்டே போடணும். சரி விடுங்க, நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க. நம்ம தரையை தோண்டிகிட்டே போயிடலாம். தரையை தோண்டிகிட்டே போனால் அங்கே ஏதாச்சும் கிடைக்கும்ல. எப்படியாவது பள்ளம் தான். ஆனால் நமக்கு கொஞ்சம் ஹெச்பியும் குறையாது. நமக்கு இருக்கிற இதை வச்சு நம்ம தோண்டி வந்துடலாம். தோன்றா காபிஷ் பண்ணனா 64 கிட்ட வந்துடும். பெட்ராக்குன்றனால கீழே பெட்ராக் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ தண்ணி. நான் போகக்கூட மாட்டேன்டா. ஏன்டா தண்ணிக்குள்ளே முங்கிடலான்னு பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே நான் உயிரோடு இருக்க முடியாது. 6 HP தான் இருக்குது. ஐயோ முடியலங்க. டேய் போடியோ 19 பிளாக் போயிடுச்சு. இப்போ நான் இங்கேருந்து தோன்றேன்னா தண்ணி தான் வருது. ஓய்யா, இப்போ நான் இன்னும் ஒரு பிளாக் மேலே போட்டுட்டு போடுறா. போடுறா. நான் போட முடிக்கிறேன். போட்டாச்சு.
இங்கே தோண்டி பார்ப்போம். நம்மளோட டார்ச் இருக்குல்ல, அதை நான் யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம தோண்டிக்கிட்டே போகலாங்க. வேறு ஹெச்பி வச்சு சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியாது. என்கிட்ட ரோட்டன் ப்ளஸும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இது இருந்தாவாச்சும் பாதி இது ஏறும் ஜாம்பி ஃபுட் சாப்பிட்டாலும். ஆனால் இப்போ அது கூட இல்லைங்க என்கிட்ட செத்ததில்ல. ஒன்று அதுவும் இந்த பிக்கேக்ஸும் இது மட்டும்தான் இருக்குது. ஐயன் கூட இப்போ என்கிட்ட இல்லை. ஐயன் ஒரு வாட்டி பார்த்துட்டு கோட்டை விட்டாச்சு, அது போயிடுச்சு. ஆமாம், கிராஃப்டிங் டேபிள் இருக்கான்னு போயிடுச்சு. இதில் பார்ப்போம், இருக்குங்க. அது போல் தோன்றா நமக்கு அது கிடச்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நமக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க. நானே ரொம்ப சங்கட்டத்தில் இருக்கேன். ஐயோ டக்குனு ஏதாச்சும் உனக்கு கொடுங்கடா. கொடுப்பனான்றாங்க. ஐயோ ஐயனை வேறு நான் கண்டுபிடிக்கணுமா இப்போது? என்ன அட்லீஸ்ட் நம்ம காப்பராச்சும் கண்டுபிடிக்கணும். சரிங்க, இங்கே கொஞ்சம் இருட்டாயிருச்சு. இங்கே இது என்னது? காப்பரா? டேய், இப்போதான்டா காப்பர் கிடைக்கணும்னு பேசிட்டு வரேன். இருங்க கைஸ், கீழே இன்னொரு காப்பர் இருக்கு. ரேவல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏங்க எத்தனை காப்பருங்க? இப்போ காப்பர் அவ்வளோ ரேரில் போல் இருக்குது. ஏன்னா ரேர்லாம் இப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உடன் பிக்கேக்ஸ் வச்சு தோண்டு, ஏன்னா அங்கே நமக்கு தேவைப்படும். ஏங்க ஒன்றுமே கிடைக்கல. நாம தான் வந்ததுக்கு நமக்கு, ஆனால் வந்ததுக்கு நமக்கு காப்பராச்சும் கிடச்சிது. ஆனால் அந்த காப்பர் வச்சு காப்பர் இன்கட் பண்ண முடியும். அந்த காப்பர் இன்கட்டை வச்சு அது ஒரு டோர் செய்ய முடியும். மற்றபடி வேறு டோர் இருக்குது. இங்கே ஒரு காப்பர் இருக்குது. அரை ஹெச்பி வேறு இருக்குங்க. நான் செத்துட்டுனா மொத்தமாக போயிடுச்சு. சரி இருங்க, நம்ம இங்கே ஒன்று வைப்போம். அடைச்சிக்கிட்டே எப்பா நம்ம வந்து சாவா மட்டும் இருந்துருந்தோன்னு வைங்க காய்ஸ், இந்த கவலையில் நமக்கு நம்ம நேரத்துக்கு முடித்து அயனை கண்டுபிடிச்சி கோல்டை கண்டுபிடிச்சி டைமண்டை கண்டுபிடிக்கிற ஸ்டெப்புக்கு பேர் பண்ணோம். ஆனால் இப்படி இடையில செத்துட்டு எல்லாம் இந்த சாம்பியால் க்ரீப்பரால் ஸ்கெல்டனால் தாங்க வந்துச்சு. ஐயோ ஐட்டம் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. இதே 47 டேங்கப்பா. காபல் ஸ்டோன் 64. ஏங்க பார்க்கவே இல்லை நான். ஃபர்னேஸ் 8 செய்ய முடியுமாங்க? ஒன்று போதும் நமக்கு. கோல் இருக்கா? கோல் இங்கே இருக்குது. இதை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ கடுப்பாதுங்க. பிரிட்ஜ் இதை வச்சு நம்ம ஒன்று தான் செய்ய முடியும் இப்போதைக்கு, பிக்கேக்ஸு. ஆனாலும் பிரச்சனை இல்லை. 2 செய்ய முடியுமா? ஓகே, நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் இங்கேயோ ஒரு வீடு மாதிரி செஞ்சிடுவேன் நான். ஆனால் வீடாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லையே, சந்த மாதிரி போகுது. எங்கடா டே, எங்கே போகுது? சரி, வந்த வழிக்கே தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். வந்த வழியே கூட இது டே எங்கேயோ வரண்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு முக்கியமான வேலை முடிஞ்சிடும். அது காப்பர் இன்கட் ஃபுல்லாக ஆகட்டும். ஃபுல்லாக ஆக வாய்ப்பு இல்லை, ஒரு 2-3 தான் ஆகும்.
மேலாம் ஃபுல்லாக தோண்டிடலாம். எதுடே ஸ்டோன் பிக்கேக்ஸ் வச்சு இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து பிக்கேக்ஸ் எல்லாமே எந்த ஓர்ஸாக இருந்தாலும் எதை வச்சு வேணாலும் எதை வேணாலும் செய்யலான்னு தான் சூப்பராக இருக்கும். உடனே ஸ்டோனில் ஆர்மர் செஞ்சு போட்டுக்கலாம், உட்டில் ஆர்மர் செஞ்சு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த இது இல்லை இதில். சரி ஓகே, இது வரைக்கும் தோண்டியாச்சா? இது வரைக்கும் நம்ம வீடு போதும். இந்த காபிள் ஸ்டோன் வச்சுட்டு இது இங்கே வச்சுட்டு இப்படி சர்ச் காபிள் ஸ்டோன் வீட்டோட என்டர் சைடு வந்து வாடா. என்ன உடையில தொடங்கிடுச்சு, கிளிச் ஆயிடுச்சிட்ருக்கு. ஓட ஃபுல்லாக உடச்சிடும். உடடா நமக்கு ஃப்ளிண்ட்டு கிடச்சிருக்கு திருப்பி. இந்த ஃப்ளிண்ட்டும் ஒரு இரும்பா அது பேர் என்னது இந்த வந்து ஃப்ளிண்ட் ஸ்டீல் செஞ்சிடலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு காப்பர் வந்து ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. ஃபுல்லாக செஞ்சாச்சா? இப்போது இதை வச்சு மைண்ட் பண்ணி இதையும் உடச்சிடலாம். இந்த சைடும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். விட்றா ஓகே, கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன், தெரில. நம்மளோட அண்டர் கிரவுண்ட் வீடு ஃபுல்லாக ஆகலை. இந்த 6 HP வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உள்ள தப்பி தவறி எவனாச்சும் ஒருத்தன் வந்துட்டானா முடிஞ்சு. காட்டிக்கிட்டு இருக்கும்போது மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும். என்ன இது மண்டைக்கு முன்னாடி உடச்சிக்கலாம். இருக்கா வீடு மாதிரி இருக்கா? என்ன ஃபுல் கோலும் காலி அடிச்சான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு கோல் இருக்குது. இது ஒரு வாட்டி உடச்சிடலாம். இந்த ஒரு லேயர் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் நல்லாயிருக்கும். கட்டுறது தான் கட்டுறோம், கொஞ்சம் பெருசாக செஞ்சிடலாம். அப்புறம் இந்த இதெல்லாம் உடச்சிடலாம். உடடா சும்மா டைமண்டு கோல்டு இன்கட்டு அதெல்லாம் கிடைக்குன்னு நான் வந்தேன். ஆனால் இங்கே என்னமோ வீடு கட்டலான்னு வந்து வீடுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இங்கே. சரி ஓகே, அண்டர் கிரவுண்ட் வீடு நல்லா இருந்தால் ஓகே, இங்கே இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த போகும்போது தான் அடிக்கடி மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு படி செஞ்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், காபிள் ஸ்டோன் போய்கிட்டே இருக்கே. ஆமாம், ஒரு 64 ஆகி ஒரு 64 2 64 ஒரு 20 கிட்ட வந்துருச்சுங்க. இன்னொன்று நம்ம தரைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று இது போடணும். இது ஏதாச்சும் இருங்க, நம்ம அது ஆகுதுன்னு வைப்போம். எங்க ஆகுது? எங்க கோல் காலியாக இருந்தாலும் இதுவாகுதுங்க. ஃபியூவலை இதை தான் போட்டேன் நான். இது கட்டையில் செஞ்சதுனாலன்ட்டு எரியுமா? ஏய் டீ கொடுங்கடா, கிராஃப்டிங் டேபிளை கொடுங்கடா. ஐயோ, ஏன் கிராஃப்டிங் டேபிளுக்கு சங்கூதிட்டாங்க? ஐயோ, கட்டை தானே சொல்லி கொடுத்தேன். ஐயோ, முடிச்சு விட்டாங்க. சரி, அயன் கட்டு எடுத்தாச்சு. இப்போ மொத்தத்தையும் இங்கே இருக்குன்னா கரெக்டாக தான் இருக்குது. ப்ரோக் ஆயிடுமா? அவ்வளோ மொத்தமும் போச்சு.
ஃபுல்லாக எல்லாம் உடச்சிட்டு காவல் ஸ்டோன் வச்சிடலாம். ஸ்டோன் உடச்சிட்டு காவல் ஸ்டோன் வைப்போம். ஃபுல்லாக வேணாம், நம்ம இந்த லிவிங் ரூமாக இருக்கலாங்க, இங்கே மட்டும் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி லைவ் வச்சு அது உடஞ்சிச்சுல, லைஃப் முக்கால்வாசி போயிடுச்சு. என்னோட வரலன்னு பார்த்தோம். இது வரைக்கும் தான் இப்போதைக்கு நம்ம இந்த இதுதான் கடைசி நம்பிக்கை. இது உடஞ்சிருச்சுன்னா அது அந்த பாதி டேமேஜ் கொஞ்சோண்டு நம்ம அது காலி பண்ணிடலாமா? ஓகேங்க, இது காலி பண்ணிடலாம் நம்ம. இது மட்டும் தனி ரூம்பு. காவல் ஸ்டோன் போட்டுடலாம். போடுறான். இதான் நம்மளோட பேஸ்மெண்ட் ஹவுஸ். பாதி கட்டிட்டு, ஆனால் உள்ளே எதுவுமே வைக்கல. ஃபர்னேஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படி நம்ம வைக்கலாம், ஆனால் இன்னும் எந்த அளவு பெருசுன்னு தெரில. இது ஃபஸ்ட் நம்ம போயிட்டு இன்னும் எவ்வளோ பெருசு நம்ம தோன்றணும் அப்படின்னு போய் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பாதி இருக்குது. சரி, இங்கேருந்து நம்ம இப்போ பள்ளத்தை தோண்டுவோம். இப்படி பள்ள மாதிரி கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு படி கட்டிட்டோன்னு வைங்க, பிரச்சனையே இல்லை நமக்கு. வுட்டு எல்லாமே போய் நம்ம மேலேயே எடுத்துக்கலாம். போய் எல்லாத்தையும் மைண்ட் கூட போய் நிற்கலாம். கீழே போயிட்டு மேலே போயிட்டு இப்போ இத்தனை படி இருக்கா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த உடச்சாச்சா? இப்போ நம்ம கரெக்டாக படி மாதிரி கிரியேட் பண்ணணும். பொருளில் மண்டை எடுத்துக்கூடாதுங்க, அதுக்காக தான். இதோடரா வந்துடுச்சு, பாதி படி வந்துடுச்சு. சூப்பர். நம்ம இது பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா டர்ட்டு தெரியுது. இந்த ஓட்டை போட்டு டார்ச் வச்சிடலாம். இங்கே பள்ளத்தை தோண்டி இன்னொரு படி, எங்களோட வெளியங்கடா. இங்கே எது இருக்கா? இந்த இருக்கு. உடன் பிக்காக்ஸை வைத்து உடைக்கவும். இதோ வந்துருச்சு. இறங்கிடலாம். இறங்கிட்டு திருப்பி ஏற முடியுமான்னு பார்ப்போம். உடையாமல் இடிக்காமல் வந்துட்டா போதும். நமக்கு இப்போ வந்தாச்சுல, கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகுது. அது ஏறி வந்தால் முடிஞ்சிச்சு. இன்னும் எவ்வளோடா டேட் வந்துருச்சுரா? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம. ஏன்னா இப்போ டேட்டு ஒன்று வந்தால் தான் இது அர்த்தம் கிடையாது. பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. ஐட்டம் ப்ரோக்கன். ஐயோ ஐயோ, கொஞ்சமாக குறையுதா? தண்ணி போகுதா? ஐயோ போகுது. இது தப்பு, போகக்கூடாது. தண்ணி குறையுதா? குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம உடச்செல்லாம் வேஸ்ட்டு தான் போல இருக்கு. அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 அடி உள்ள தள்ளி ஒரு டார்ச் வச்சிடலாம். டார்ச் வச்சா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குமா? இப்போது இப்படி உடச்சி இப்படி வேணாம் உடச்சிட்டேன். இப்போ நான் மேலே வந்துட்டேன்னா போட்டு தரட்டேன். இல்லைடா டே கஷ்டப்படலாம் வேஸ்ட்டுடா. எங்கே சோழியை முடிச்சு விட்டாங்க.
சரி ஓகே பை கைஸ். That's it, Brian?